நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கனே. சற்று நேரத்திற்கு முன்பு முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திமுக சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, முதலமைச்சர் விஜய் அவர்களை அவதூறாக பேசிய காரணத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஆனா திமுக தரப்பில் ஆர்.எஸ். பாரதி, மு.க. ஸ்டாலின், அம்மையார் கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் இது சர்வாதிகார போக்கு, பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே முதலமைச்சர் விஜய் அவர்களை அவதூறாக பேசியதற்காக மட்டும்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டாரா, இல்லன்னா திமுக தலைவர்கள் சொல்ற மாதிரி இது சினிமா ஸ்டண்டா, பழிவாங்கும் நடவடிக்கையா? பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்றத விட பொதுவாகவே அந்த கட்சி தெளிவா இருக்கு இந்த ஒரு விஷயத்துல. என் கட்சி தலைவனை நீ கொச்சப்படுத்தி பேசுற மேடையில அப்படின்றப்ப அதுக்கு நான் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க ஆகும் அப்படின்ற மாதிரி செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் திமுக அதுக்கு எதிராக பேசுறாங்கன்றப்ப கொஞ்சம் ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மேடையில அவதூறுன்றது உங்களுக்கு கைவந்த கலை. உங்க கூட்டத்துல நீங்க எல்லாரையுமே இப்படி செய்திருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, அந்த காலகட்டத்துல இருந்தவங்க உங்க பேர்ல நடவடிக்கை போட முடியாது, ஆக்ஷன் எடுக்க முடியாம விட்டுருப்பாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப நீங்க அப்படி எதுவும் வராம நீங்க பார்த்துக்கிட்டீங்க. ஆனா நீங்க எத்தனை பேர் மேல இந்த மாதிரி வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கீங்க? திமுக இருந்த 2001 2006 வரைக்கும் இந்த அவதூறு வழக்கு, அவதூறு பேச்சுன்ற பேர்ல எத்தனை பேர் போட்டு நீங்க பண்ணீங்க? யூடியூபர்ல, ட்விட்டர்ல பதிவு போட்டவங்க எவ்வளவு பேர் நீங்க தூக்கி பந்தாட்டம் பண்ணிட்டு என்னென்னலாம் செய்திங்கிறதுக்கு இருக்குது. அதை ஒப்பிடும்போது இது சரிதானே படுது. நீங்க செஞ்சதுதான் இவரும் செய்யறாரு, அதுதானே விளைஞ்சிருக்கு. நீங்க 2001 6 வரைக்கும் எத்தனை பேருக்கு நீங்க இந்த மாதிரி வழக்கு பதிவு செய்து தூக்கி உள்ள வச்சு அடிச்சிருக்கீங்க? கண்ணை கட்டி அடிச்சிருக்கீங்க இல்லையா? தமிழர் கட்சி நிர்வாகி எல்லாம் கண்ணை கட்டி அடிச்சு அதுக்குன்னே ஒரு காவலரை போட்டு வச்சிருந்தாங்க, செய்திருக்கிறீங்க நீங்க. அவர் இன்னும் மத்த ஆளுங்களும் தூக்கிட்டு வந்து போட்டீங்க. யூடியூபர் நிறைய பேர் கைது பண்ணீங்க. எல்லாமே அவதூறு வழக்கு. அவங்களோட போனை பறிச்சு அதுல இருந்த குரல் பதிவை எல்லாம் எடுத்து வெளியே விட்டீங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம் வருதா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அது வழக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இப்போ இந்த ஆட்சியிலும் உளர்ந்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற இந்த கட்சிக்காரங்க அவங்க எப்படி விட்டுருவோம்? என் தலைவனை பேசுறேன் எப்படி விட்டுருவோன்னு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. இதே தான் நீங்கள் கடந்த ஆட்சியில் எங்கள் தலைவர்களை, எங்கள் கட்சி தலைவர்களை இப்படிலாம் அவதூறாக பேசுனாங்கன்னு நீங்கள் புகார் கொடுக்க வச்சு கைது பண்ண வச்சு நடந்ததெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அது திரும்பவும் வந்திருக்கப்ப மட்டும் எப்படி பழி வாங்குற சரியா ஒரே விஷயம் தானே எல்லாரும். கண்டிப்பா கண்டிப்பா, நானும் ஒத்துக்கிறேன், அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சரை அவதூறாகவும் ஒருமையிலையும் பேசினது ரொம்ப தப்பு. யாருமே மக்கள் தலைவராக இருக்கக்கூடியவங்கள அப்படி பேசக்கூடாதுதான். அதுக்காக அவர் மேல கைது நடவடிக்கை எடுத்ததையும் நாம வரவேற்கிறோம். ஆனா தாவேகா தரப்புல இருந்து, ஆளுங்கட்சி தரப்புல இருந்து, மேல் மட்டத்துல இருந்து அடிமட்டத்துல இருக்கிற பொறுப்பாளர்கள் வரைக்கும் மற்ற கட்சி தலைவர்களை குறிப்பா ஒருத்தரை சுட்டி காட்டணும் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை தினம் எந்த அளவிற்கு மோசமா, அவதூறா, ஆபாசமா சித்தரிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது தொடர்பா நேற்றைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல புகாரும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த புகார் மேல இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சரை ஒருமையில பேசினாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தாவேகா கட்சிக்காரங்க அவர் மேல புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை எதிர்த்து அவர் உயர் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கேட்டு வழக்கு போடுறாரு. அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அடுத்த 90 நிமிஷத்துல அவரை கைது செய்யறாங்க. இதுக்கு மட்டும் உடனடியா நடவடிக்கை எடுக்கிற தாவேகா அரசு, அவங்க கட்சிக்காரங்க மற்ற கட்சி தலைவர்களை அவதூறா பேசும்போது, அதற்கு எதிராக புகார் கொடுக்கும் போது மட்டும் ஏன் அமைதியா இருக்கிறாங்க? இல்ல, ரெண்டு விஷயம் பார்க்கணும். நீங்க சொன்னிருந்தீங்கல்ல அண்ணன் சீமான் மீது அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த காலங்களில் இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசப்பட்ட போது இந்த மாதிரியான வழக்கு புகார்கள் துணிஞ்சு யாரும் கொடுக்கல. கடந்து போங்க விளைவு அந்த பழக்க தோஷத்துல அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இப்ப போய் ஆளுங்கட்சிக்காரனுக்கு எதிராக கொடுத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எப்படி கைது பண்ணும்? என் கட்சியால கைது பண்றதுக்கு நான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்பதானே நீங்க சொன்னீங்க சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். முன்னாடி அவங்க செய்ததுக்கு பதில் இந்த ஆட்சியில திமுக பலன் அனுபவிச்சது இல்ல. அந்த மாதிரி இப்ப எதிர்காலத்தை ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏன்னா வந்ததுன்னா
இந்த தாவேக்காரங்க அவங்க பேர்ல புகார் கொடுக்குறப்ப அன்னைக்கு இந்த கைது நடக்கும். எப்படி இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நடக்குதோ அந்த மாதிரி நாளைக்கு தாவேக்காவுக்கு நடக்கலாம். ஆனா இப்ப அவங்க ஆட்சியில இருக்கும்போது யாராவது ஒரு கூமுட்ட ஆட்சியில என் கட்சி மெம்பரு என் கட்சி ஆளுங்களே நான் வந்து நீங்க எங்களுக்காக எழுதுற ஒருத்தரை புரியுதுல்ல, எங்களுக்காக எழுதுற ஒருத்தர்னா இன்னொருத்தரை தாக்கி தான் எழுதணும். அந்த மாதிரி நபரை நான் ஏன் வழக்கு பதிவு நீங்க கொடுத்தோன்னே நாங்க நடவடிக்கை எடுத்துடணுமா? அப்போ வந்து பாரபட்ச நடவடிக்கை இருக்குதுன்ற நீங்க என்ன பண்ணணும், உடனடியாக இது வந்து இந்த வழக்கு புகார் கொடுத்து இத்தனை நாள் ஆச்சு, இதன் மேல நடவடிக்கை எடுக்கணும், நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு வா, இழுத்து அங்க நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போங்க. 15 நாள் ஆயிடுச்சு, இதன் மேல நடவடிக்கை எடுக்கல. இந்த வழக்கில் இவ்வளவு துரிதமாக இப்படி இந்த கிட்டத்தட்ட 20ஆம் தேதி பேசுறாரு, அதுக்குள்ள இவ்வளவு துரிதமாக வழக்கு போட்டு இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிற இந்த அரசு தான் இந்த வழக்கில் இப்படி பாரபட்சம் காட்டுகிறது அப்படின்னு அங்க கொண்டு நிறுத்துங்கன்றோம். ஓகே, புரியுதுல்ல? அதை செய்யணும். நம்ம அதை செய்ய தவறுற பட்சத்துல தான் இவ்வளவும் நடந்துகிட்டே இருக்குது. தொடக்கத்திலே இந்த பூனைக்கு மணியை கட்டியிருந்தோம்னா அது திமுக பூனையா இருந்தாலும் சரி, அதிமுக பூனையா இருந்தாலும், தாவேக பூனையா இருந்தாலும், யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி மணி கட்டுறப்ப இந்த மாதிரி அவதூறு பேசணும், ஆதாரங்களை கையில வச்சுக்கிட்டு பேசுங்க. புரியுதுல்ல? அவதூறுகளை நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப அது கட்டாயம் அந்த கட்சியை பாதிக்கும் தான். என் கட்சி தலைவனை பேசிட்டு கைது பண்ணிக்கிறாங்க. உங்க கட்சி தலைவனை பேசியதற்கு ஏன் கைது நடவடிக்கை இல்லைன்றதை நீங்க கோர்ட்ல போய் கேட்கணும். அரசு செய்யாது, கண் கூட தெரியும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்துட்டு இந்த நடுநிலை வேஷம் போடுறதுன்னு இருக்குல்ல தாவேக தரப்புல, சில விஷயங்கள் பாராட்டுற விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அதையும் நம்ம பார்க்குறோம். ராஜ்மோகன் வந்து அவருடைய துறையில யூமா வாசிக் என்ற ஒரு பெரிய எழுத்தாளருக்கு நடந்த அநீதிக்கு எதிராக உடனடியாக அதை வந்து சரி செய்கிற விதமாக அவருக்கு அந்த போஸ்டிங் பணி நீடிப்பு கொடுத்துருக்கிறத பதிவு பண்ணுறாரு, வரவேற்கலாம். ஆனால் இப்போ ஒரே சட்டம் ஒரே போலீஸு, இந்த பக்கத்தில் வேகமாக போய் நடவடிக்கை எடுக்கிறீங்க, இந்த பக்கம் நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்களும் வந்து திமுக மாதிரி பாரபட்சம் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதனுடைய நகல் தான் நீங்க ஒன்றும் புதுசா பெரிய மறுமலர்ச்சிலாம் கொண்டு வந்ததில்ல. எப்படி திமுக அதிகாரத்துக்கு வந்தோன்னா மற்ற எல்லாரையும் ஊழல் கட்சியில இருந்துட்டு வரவங்களாம் அதிமுக வரவங்களாம் எங்க பக்கம் வந்துருங்க, இவங்களே தான் வழக்கு போடுறாங்க. அதிமுக போது தாம் பக்கம் வந்துட்டோன்னே புனிதர்களாக விடுதலையாகி வெளியில வராங்க. எப்படி இது நடந்துச்சா இல்லையா? நீதிமன்றத்துல வந்து இதெல்லாம் அநீதியா இருக்குது, இந்த தீர்ப்பை எப்படா திரும்ப மறு விசாரணை பண்ணு சொன்ன நடந்ததா? கண்டிப்பா அதேதான் இப்பவும் நடக்குதுன்னா அப்புறம் எதுக்கு மாற்றம் என்ன? நீங்க சரியான கேள்வி. மாற்றமோ புரட்சியே கிடையாதுன்னு சொல்ல வர. ஓகே, இந்த இடத்துக்கு நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகன, நீங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர், இதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. விஜய் வந்து தன்னை இன்னொரு ஜெயலலிதாவாக, அதாவது தான் தான் திமுகவிற்கு உண்மையான எதிரி அப்படிங்கிறத வலுவா கட்டமைக்க பாக்குறாரோ? ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவும் ஆட்சி அதிகாரத்துல இருந்த போது அவங்களும் இப்படித்தான் தன்னை பற்றி அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சியினர் மேல பாரபட்சமே இல்லாம வழக்கு போடுவாங்க, அவங்கள கோர்ட்டுக்கு இழுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க ஆட்சிக்கு வந்த போது கருணாநிதியவே கைது செஞ்சாங்க. சோ விஜயும் வந்து அதே பாணியில தான் தான் திமுகவோட உண்மையான எதிரி அப்படிங்கிறத வலுவா கட்டமைக்கிறதுக்காகவும் இப்படிப்பட்ட கைது நடவடிக்கைகளை எடுக்கிறாரோ? இருக்கலாம். நீங்க இப்ப இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த ஒரு அவதூறு இதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா வேற 2-3 விஷயம் நடந்திருக்கு. வேற ஒரு வழக்குல உங்களுக்கு செந்தில் பாலாஜி அவங்க தம்பி அந்த கேள்வி இருக்கு. ஆமா, விஜிலன்ஸ் போட்டிருக்கு, விசாரணைக்கு வரணும்னு சொல்லி ஏவா மேல போட்டிருக்கு. ஆமா, இன்னும் இந்த மாதிரி ஒரு 7 பேரை குறி வச்சிருக்கிறதா சொல்ல வராங்க. இது வந்து வேற ட்ராக். இது வந்து என்ன, ஊழல், இவங்க மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி என்னன்னா ஊழலுக்கு எதிராக நாங்க இருப்போம், ஊழல் யார் செய்தாலும் மக்கள் பணத்தை தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம்னு நடவடிக்கை எடுக்கிறாங்க. வரவேற்கக்கூடியது தானே அது. அது என்னன்னா, நீங்க பறிமுதல் செய்து அந்த சொத்தை வந்து அரசு கஜானாவை கொண்டுட்டு வரணும், அப்பதான் மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க. அதை விட்டு நீங்கள் வழக்கு நடவடிக்கை கைது அதுக்கு மட்டும் நான் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு மட்டும் என் சட்டம் வேலை செய்யும் அப்படின்னு நிறுத்திக்கிட்டீங்கன்னா இது வந்து ஏற்புடையதாக இருக்காது. பழிவாங்கிற அரசியலுக்கு தான் போகும். ஓகே, செல்வி ஜெயலலிதா ஏன் செய்தாங்கன்னா அதுக்கு வரலாறு ஒன்று இருக்குது. அந்த அம்மாவை நீங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் அவமானப்படுத்துறீங்க. 89 நடக்குது. அடுத்த ஒரு 2 வருஷத்துல அவங்க சிஎம்மாக வராங்க. அதனுடைய தாக்கம் அதுக்கு இருக்குது. அது பிற்பாடு அப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே வந்து ஆட்சி முடியுது, உடனே திமுக நீங்கள் வரீங்க, அந்த அம்மாவை கைது பண்ணுறீங்க, ஊழல் முறைகேடுன்னு. அப்போ நீங்கள் என்ன அவ்வளோ புனிதன்னு, நீங்கள் புனித புத்திரர்களா, நீங்கள் உங்ககிட்ட ஊழல்லாம் இல்லையா அப்படின்னு பதிலுக்கு
இந்த அம்மா வந்து உடனே மேம்பாலம் கட்டின ஊழல்ல கருணாநிதியை கைது தூக்கி உள்ள வைக்கிறாங்க. பதிலுக்கு பதில் சரியா போச்சுன்றது தான் அது நடவடிக்கை. அது குறிப்பா திமுக அதிமுக கிட்ட அந்த மோதல் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. இங்க வந்து திமுக வந்து ஏற்கனவே இவங்களெல்லாம் தூக்கி உள்ளெல்லாம் வைக்கல தாவேக தரப்ப. இப்பதான் வந்து 2 வருஷம் ஆச்சு. புரியல. கரூர் சம்பவம் நடந்த போதே இவங்க மேல ஒரு சின்ன வழக்க கூட திமுக இல்ல போடல. ரொம்ப பாசமா தான் தடவி கொடுத்து வச்சுக்கிட்டாங்க திமுக. ஒண்ணு பெரிய அளவெல்லாம் அன்னைக்கு கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா விறுவிறுப்பா இன்னைக்கு இவ்வளவு வேணா வந்திருக்குமான்றது தெரியாதுன்னு யோசிக்கிறாங்க இன்னைக்கு திமுக தரப்புல. அன்னைக்கு விட்டுட்டாங்க. கையை வச்சாக்க சிக்கலாகுமா இல்ல அப்படி நமக்கு சாதகமா நம்ம கூட்டணி வர மாதிரி வச்சுக்கலாமான்ற மாதிரி தான் அவங்க பார்த்து நின்னாங்க அன்னைக்கு. உண்மையிலே அதுதான் அப்படின்னு அன்னைக்கு ஊடகங்கள் பேசப்பட்டது. விதி வேற மாதிரியா போயிட்டு இன்னைக்கு வந்து திருப்பி அடிச்சிருக்குது. காத்து கருப்பு மாதிரி அடிச்சிருச்சு உங்களை. இன்னைக்கு இந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்துட்ட உடனே உங்க மேல பழி வாங்கணும்லாம் ஒரு நடவடிக்கையும் இல்லையே. திமுக என்ன நீங்க அவர் கரூர் சம்பவத்துல தூக்கி உள்ள வச்சுட்டு இருந்தீங்களா? இல்ல, எதுவுமே இல்லை. அப்புறம் உங்க மேல பழி வாங்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. சரி, மக்கள் பணத்தை கொள்ளை எடுத்து வச்சிருக்கிறீங்க. ஊழலை போய் தேடி இருந்துக்கிறோம். வெள்ள அறிக்கையை எடுத்து வெளியிடுறோம். இந்த பணம்லாம் எங்க போச்சுன்னு கேள்வி கேட்கறோம். அதுதான் விஷயம். கம்பி வாங்கினதுல மட்டுமே 1028 கோடி கிட்ட கம்பி வாங்கினதுல மட்டுமே, கட்டு கம்பி வாங்கினதுல மட்டும் மட்டுமே உங்களுக்கு மின்துறையில மின் வாரியத்தில் முன்னும் மற்றதெல்லாம் இருக்குது. அது லட்சக்கணக்கில் வர ப்ராஜெக்ட் அந்த மின் வாரியத்தில். அப்போ இதெல்லாம் நாங்கள் எடுக்க நடவடிக்கை எடுப்போம். நீ மக்கள் பணத்தை அடிச்சுட்டு போய் உட்காந்துட்டு இருப்ப. நடவடிக்கை எடுத்தாக்கா உடனே ஐயோ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? ஓகே, என்னன்னா பேசுறதுல என்னன்றேன். இதில் நீ நிரூபிச்சுட்டு வெளியே வந்து அவன் மேலே டெஃபர்மேஷன் போடு. என் மேலே வீண் பழி போட்டாங்க, நான் வந்து தூய அரசியலை கொடுத்துட்டு காந்தியோட வாரிசு, இந்த சட்டையை தவிர எங்ககிட்ட எந்த சொத்துமே கிடையாது, என்ன கட்ட வண்டியில தான் போயிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஏவா வேலுவான என்ன, இப்படிப்பட்ட நேருவான என்ன நேரு இருக்கிறார்ல, அவர் ஒரு எளிமை காந்தியவாதி. எதுவுமே அவர்கிட்ட சொத்தெல்லாம் கிடையாது. ஆசியாவிலே மிகப்பெரிய இது அவர்கிட்ட இண்டஸ்ட்ரி அவர்கிட்ட தான் இருக்குது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எளிய மனிதர். இந்த பக்கம் போனவே செந்தில் பாலாஜி ஐயோ சுத்தமான பரிசுத்தம். அவர் வந்து அவர்கிட்டலாம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டவங்கள நீங்கள் தூக்கி பொய் வழக்கு போட்டு ஊழல் செய்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இது தப்பு, நிரூபிக்க முடியலன்னு டெஃபர்மேஷன் போடுங்க. எழுங்க, நீங்க கோர்ட்டுக்கு எழுங்க. நாளைக்கு செய்யணும். இல்ல எனக்கு புரியுதுன்னு. இப்ப திமுகவை பழி வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் விஜய்க்கு இல்ல. திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் செஞ்ச ஊழலுக்காகத்தான் இப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் வாக்குறுதி அதான் சொல்லியிருக்காரு. சட்டமன்றத்திலயும் அதான் சொன்னாரு. மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவங்களை விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி மக்கள் பணத்தை கொள்ளடிச்சவங்கள விடவே மாட்டோம் அப்படின்னு பேசி இருக்கிறாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்படி ஊழலுக்கு எதிராகத்தான் நீங்க இந்த கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், கடந்த காலத்துல அதிமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்து ஊழல் செய்த பல பேரை இன்னைக்கு நீங்க உங்க கட்சியில சேர்க்கிறீங்களே, அது மட்டும் சரியா? இல்ல தம்பி, இங்கதான் நீங்க ஒண்ணு நீ தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க கட்சியில சேர்க்கறதுக்கு முன்னாடியே பெரிய வாஷிங் மிஷின் எங்க கூட வந்துட்டு அந்த ஊழல் எல்லாம் கணக்கில் நீங்க உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா தூய்மையா வந்துருவீங்க. சரி, நாங்க அப்படியே தான் செலக்ட் பண்ணி தான் உள்ள வந்து வாஷ் பண்ணி தான் உள்ள எடுத்துக்கிற மொழிய அந்த மாதிரி ஊழல் பேர் வழிகளாக வந்து உள்ள சேர்றதுன்னு நாங்க வச்சுக்கவே மாட்டோம் ஒரு காலமும். என்ன அப்புறம் உங்களுக்கு அப்ப இருங்கண்ணே எம்ஆர் பாஸ்கர் வந்து அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள போயிட்டு வந்ததுனால அவர் செஞ்ச அந்த சொத்து குவிப்பு வந்து இல்லாம போயிருச்சு. எம்ஆர் பாஸ்கர் மேலே அந்த வழக்கு இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், சிஆர் விஜயபாஸ்கர் மேலே அந்த வழக்கு இருக்குது. குட்கா ஊழல் இருக்கு, எல்லாமே இருக்குது. சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. எல்லாத்தையும் அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு அலசியாச்சு. இந்த நிமிஷம் வரை நிலுவையில் இருக்கிறது. இருக்கும்போது நீங்க தூக்கி உள்ள மடியில உட்கார வச்சுட்டீங்கன்னா உங்க பேர்ல மக்களுக்கு என்ன எண்ணம் வரும்? தேர்தலுக்கு முந்தின வரைக்கும் என்னன்னா, இந்த விஜய் வந்தாருன்னா அந்த ஊழல் பேரொழிகள்லாம் சேர்த்துக்க மாட்டாரு, கூட்டணியே சேர்த்துக்கல, தனியாக தான் நின்றுட்டு இருக்கிறாரு, சொண்டு நம்ம எல்லாரையும் அடிச்சு நம்மளை காப்பாற்றுவாரு, நமக்கு எல்லாமே செய்வாருன்றதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ இடம் கொடுத்தாங்க, 108 தொகுதி கொடுத்தாங்க. கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. கூட்டணி சேரல, தீய சக்தி திமுகன்னு சொல்றாரு தொடர்ச்சியா, எதிரி திமுக தான் சொல்றாரு, கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் நான் வந்து கொண்டு வருவேன்னு சொல்றாரு, ஊழலுக்கு எதிராக நான் இருப்பேன், மக்கள்கிட்ட வரின்னு எந்த பணத்தையும் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. மெயின் அதுதான். அதெல்லாம் இல்லாமே நான் இவ்வளவும் செய்வேன்னு சொல்றப்ப நம்பி வாக்கு போடுறாங்கல்ல, அதுக்கு நேர் எதிர்மாறா அந்த ஊழல் பேர் வழிகள்லாம் கூட்டு நீ சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? கரெக்டா கேட்டீங்க. அதான் நானும் கேக்குறேன். ஒரு பக்கம் ஊழல் செஞ்ச திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல, ஒரு பக்கம் ஊழல் செஞ்ச திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறீங்க, வரவேற்கிறோம், பாராட்டுறோம். இன்னொரு பக்கம் அதிமுகவுல இருந்து ஊழல் செஞ்சவங்களை எல்லாம் கூப்பிட்டு கட்சியில சேர்த்து வரவேற்கிறோம், பாராட்டுறோம்.
இப்போ என்னன்றோம் இந்த லிஸ்ட்லாம் இருக்குதுல்ல, செந்தில் பாலாஜி, KN நேரு, அப்புறம் இன்னும் ஏவாவேலு, இந்த மாதிரி பெரிய பெரிய தலைகள் எல்லாம் இருக்குல்ல, இவங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா உங்க மேல இருக்கிற ஊழல் கரையும் குறைக்கப்பட்டுடும். பிரச்சனை இல்லாம இந்த பக்கம் வந்துடுறாங்க, நாங்க சேர்த்துக்கிட்டோம். ஓகே ஓகே, புரியுது உங்களுக்கு? அதை வரவேற்கிறோம், பாராட்டுறோம். நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, பிரச்சனை இல்லை, நீங்க தூய மனிதர் ஆயிடுவீங்க. என்னன்னா உங்களை பார்த்துதான் எல்லாமே கத்துக்கிறாங்க தம்பி, புரியுது இல்ல? திமுக ஒண்ணும் இல்லை, நீ வந்து அதிமுக இருந்து வந்த அத்தனை பேரும் கட்சியில் நீங்க தான் கடந்த 5 வருஷத்துல இந்த 10 வருஷமா 2021க்கு முன்னாடி வரைக்கும் 10 வருஷமா இந்த அதிமுக ஆட்சியில ஊழல் முறைகேடுன்னு யாரெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணீங்களோ அதுல பெரும்பகுதி முழுக்க உன் பக்கம் வந்தாச்சு. சேகர்பாபு கொஞ்சம் நெஞ்சமா வந்தாரு உங்களை அங்க வச்சுட்டு இருக்கிறப்ப, அந்த சேகர்பாபு தூக்கி உங்க பக்கம் வச்சுக்கிட்டீங்க. பாதிக்கு மேல KKSSR, செந்தில் பாலாஜி, திமுக முகமே இல்ல. செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சாருன்னு கருணாநிதி பேசினாரு, ஸ்டாலின் பேசினாரு. அவர் வந்து திமுகவுக்கு வந்த உடனே புனிதரா மாறிட்டாரு. அவர் ஊழல்லாம் செய்துட்டு இருந்து அதுக்கான இதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு காந்தியவாதியா மாறிட்டார், தூய்மையா இருக்கிறாரு, என் கட்சியில சேர்த்துக்கிட்டேன்னா பரவாயில்ல தம்பி. முந்தா நாள் வரைக்கும் அங்க இருந்தாரு, திடீர்னு இந்த பக்கம் வந்து சேர்ந்தாரு. இப்ப அதே வேலையை தாவேக்காவும் பண்ணுது. அதுதான் பண்ணுது. ஒன்றும் மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை, மாற்றம் முன்னேற்றம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளா நினைச்சுக்கணும் விஜய் ஆட்சி வந்துச்சுன்னா பெரிய புரட்சி வந்துட போகுது அப்படின்னு. மக்கள் நம்புறாங்க. என்ன ஒண்ணு, நீங்க ஒன்றும் வரியெல்லாம் போடாம இருக்கிறீங்க, அடுத்தது இந்த ஊழல் முறைகேடுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க, நான் கைது பண்றேன், நடவடிக்கை எடுக்கிறதால நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு வெறுப்பு இந்த திமுக மேல இருக்குது எல்லாருக்குமே. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நீங்க ஒரு வேளை கைது பண்ணி இந்த சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சும குறையும். எப்படி இருந்தாலும் சுத்தி வரைச்சி எங்ககிட்ட வர்றது வரின்னு எங்கன்னா கொஞ்சம் நிறுத்துவேன். விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, எங்கேயோ ஒரு இடத்துல கையை வைப்பீங்க, மின் கட்டணம் உயர்வு வைப்பீங்க. இந்த இழவு நடக்காம இருக்கும். நீ இந்த பணத்தை சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணு, ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்டுக்கலாம் மக்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு இது எல்லாமே ஒரு ட்ராமா அப்படின்னு மாறும்போது அவர் உள்ளே போவார், வெளியில் வருவார், வழக்கு நடந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் அவரே ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டாருன்னா நீங்களே விடுவிக்கிறதா கூட இருக்கும். ஓகே ஓகே, நடந்துச்சா இல்லையா திமுக? ஓகே, கண்டிப்பா. நான் அதை தான் சொல்ல வரேன் தம்பி. அது அப்படியே உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த மிஷினுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு வருது. அந்த இடத்துல வந்து இங்கே திமுக சட்டை, அங்கே வந்தாக்கா தாவேக்கா சட்டை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு உலகம். புரியுதில்ல உங்களுக்கு? சரிண்ணே. அதனால இதை வந்து ஒரு மாற்றம் வந்துடுது அப்படி வந்துடுதுலாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயத்துல பாராட்டலாம், இந்த திமுக ஆட்கள் எல்லாம் வழக்கு போட்டு பிடிக்கவே முடியாத அசோக் குமார், செந்தில் பாலாஜி தம்பிய பிடிக்கவே முடியாத மத்திய மாநில அரசுகள் போலீஸ் பிடிக்கவே முடியாத அந்த செந்தில் பாலாஜி அந்த அசோக் குமாரை தூக்கி நீங்க உள்ள வச்சீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம். தனிப்படை அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு இப்பதான் வழக்கு போட்டு இருக்கிறாரு. அவர் திமுக நினைப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்படியே போட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கலாம், ராஜ மரியாதையா நம்ம எல்லா இடத்துலயும் வளம் வந்துகிட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. எப்படியும் எடுத்துருவாங்க, ஆளை தூக்கிடுவாங்க. மனு வந்து தள்ளுபடி ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, அடுத்த நிமிஷம் தூக்கிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்குது. அந்த நினப்பில் இவங்க இருக்கிறாங்க. இருந்துடக்கூடாதுன்றது தான் நம்ம சொல்ல வரோம். சரி, இதில் மட்டும் தாவேக்க சரியா நடந்துச்சுன்னா பாராட்டலாம். இல்லைன்னா நீங்களும் அந்த கோஷி மாதிரி தான் நீங்களும் மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு அர்த்தம். சரிண்ணா, நீங்க பேசும்போது ஒரு முக்கியமான செய்தியை சொன்னீங்க. இந்த கைது அனிதா ராதாகிருஷ்ணனோட நிக்க போறது இல்ல, அடுத்து பல அமைச்சர்களோட பட்டியலும் தாவேக்கா கிட்ட தயாரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதல்ல வந்து முதல்ல 3 பேரோட பெயர் அடிபடுது. யார் யாரு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் விரிவா சொல்லிடுறேன். குறிப்பா வந்து இப்ப நீங்க சொன்ன அசோக் குமார், அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தம்பி, ஆளுங்கட்சியோட MLA-க்களை விலை பேசி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு அவங்க மேல புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக செந்தில் பாலாஜியையும் அவருடைய தம்பி அசோக் குமாரையும் தீவிரமா தனிப்படை அமைச்சு காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு அரசு வேலை வாங்கி தர்றதா சொல்லி பல லட்சம் ரூபாய் மோசடி செஞ்சதா முன்னாள் அமைச்சர் சிவசங்கரன் மேலையும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவரும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா DVAC லஞ்ச ஒழிப்பு துறை வந்து முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு மேல பொதுப்பணித்துறையில போடாத சாலைக்கு காசு வாங்கி முறைகேடு செஞ்சதா அவர் செய்திருக்க மாட்டாரு. அப்படிதான புகார் இருக்கு தம்பி. அது பொய் வழக்கு, போடாத சாலைக்கு அப்படிலாம் அரசு பணத்தை தொடவே. சோ இவங்க 3 பேரோட பேர் வந்து அடிபடுதுன்னு அடுத்த கைது இவங்க தான் அப்படிங்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு அசோக் குமாருடைய பெயில் தள்ளுபடி ஆச்சுன்னா இன்னைக்கு மாலை கூட அவர் கைது செய்யப்படலாம். இப்பதானே பெயிலே போட்டு இருக்கிறாரு, முன்ஜாமீனே இப்பதான் போட்டு இருக்கிறாரு. உடனே எடுத்து உடனே இல்லைன்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. எப்படின்னா திங்கள் செவ்வாய் இந்த வாரம் ஒண்ணு அடுத்த வாரம் ஒண்ணுன்னு வச்சுட்டு இருக்கிறாங்களோ தெரியல. வாரம் ஒரு அரெஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்களான்றது தெரியல.
இதுல என்ன தோணுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏவா வேலுமெல்லாம் அப்படி பண்ணியிருக்க கூடாது இந்த கவர்மெண்ட். அவர் ரொம்ப தூய்மைவாதி, நேர்மையாளர். ஆமா ஆமா. அவர்கிட்ட காசே இல்லை தம்பி அவர்கிட்ட. அப்படியாண்ணே? ஒத்த பைசா கிடையாது. சரி சரி. அவருக்கும் ஊழலுக்கும் கனவுல கூட ஊழல்னா என்னன்னு தெரியாது. அப்ப இந்த அருணை இன்ஜினியரிங் காலேஜ், கம்பன் இன்ஜினியரிங் காலேஜ், குமரன் பாலிடெக்னிக் காலேஜ், ஜீவாவேலு ரெசிடென்சியல் ஸ்கூலு, கம்பன் உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதெல்லாம் நடக்குது இல்லையா? இதுல இருந்தெல்லாம் யாரும் ஃபீஸே கட்டுறது இல்லையா? இலவச கல்வி தான் கொடுக்குறாரா ஏவாவேலு? அவர் ஒத்த பைசா வாங்குறது இல்லையா? நான் தான் சொன்னேன், நான் படிச்சும் போது தான் தெரியாம ஃபீஸ் கட்டும் போல. காந்தியவாதி தம்பி. எப்படின்னா ஒரு தாவேகா எம்எல்ஏவுக்கு 35 கோடி கொடுக்குற அளவுக்கு எளிமைவாதி. புரியுதுல உங்களுக்கு? ஒரு 20 பேராவது எடுத்துடலாம் அப்படின்ற முயற்சியில இறங்குனதா ஏற்கனவே ராவணாவால் தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை திருசக்தியார் நிகழ்ச்சியில பேசியிருந்தோம். சொல்லி ஒரு வாரம் கூட முடியல, பார்த்தாக்கா அந்த மாதிரி நடந்து உண்மையிலே ஒருத்தர் 180 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஆன இது மொத்தம் 20 எம்எல்ஏக்களை தாவேகா தரப்புல இருந்து விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி நடந்திருக்கான். ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இதுல ஈடுபட்டு இருக்கு. விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே அவங்க இடத்த காலி பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செந்தில் பாலாஜியோ இல்ல ஏவா வேலோ மத்தவங்களே செய்ய மாட்டாங்க தம்பி. அவங்க எல்லாம் புனிதர்கள். இந்த அரசுக்கு பழி வாங்குற நோக்கம் இருக்கு, அதனால பழி வாங்கிட்டு இருக்கிறாங்க. புரியுது இல்ல? ஓகே. உலகத்திலேயே வந்து இப்ப இதோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா நல்லா இருக்கும். உண்மையிலேயே என்னன்னா இப்ப வழக்கு பதிவு எல்லாரு மேலேயும் வந்திருக்கு. இவருக்கு என்னன்னா ஏவா வேலு அரசு அந்த அமைச்சர் பதவி இருக்கிறவருக்கு நெஞ்சு நிமித்துக்கிட்டு எல்லாத்துலயும் போய் தலையை கொடுத்துன்னு இருக்கிற மனுஷன். எல்லாத்துலயும் அப்படி வந்து நிப்பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி நிப்பாரு. எல்லா நிகழ்ச்சிகளுமே நிப்பாரு. இப்ப ஆட்சி இல்லை, மந்திரி பதவி இல்லை, சம்மனுக்கு வாயா விசாரிக்கலான்னா எனக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய வழக்கறிஞர் வருவார். அது என்ன உங்களுக்கு எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா மட்டும் உங்களுக்கு நோவு வந்துடுது, நெஞ்சு வலிக்குது, அதை வலிக்குதுன்றீங்க, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இப்படி இன்னும் வக்கீல் அனுப்பிச்சிங்க. என்ன உங்களுக்கு பழக்கம்? உங்களுக்கு எதிர்கொள்ள நேரம் ஆளுங்கட்சி இருக்கப்ப எல்லாத்துக்கும் போய் நின்று இல்லை, வேஸ்ட் வலிஞ்சு கட்டிக்கிட்டு இது வந்து நில்லு பார்த்தலாம், விஜிலன்ஸா நானான்னு பார்த்தலாம், நான் ஒரு அப்பாவி, நான் புனிதன், நான் என் மேல வழக்கு பதிவு செய்திருக்காங்க, நான் நிரூபிச்சுட்டு வெளியே வருவேன். புரியுதுல உங்களுக்கு? கண்ணகி கால் சிலம்போட போன மாதிரி போயேன். நான் உத்தமன்னா அங்க போய் பேசு. ஏன் படுத்துக்கிற, உடம்பு செல்லுன்னு ஏன் படுத்துக்கிற, ஏன் வேஷம் போடுற, எனக்கு புரியலையே. எனக்கு நீதான் உத்தமனாச்சு இல்லை, போ சிலம்பு எடுத்துன்னு போ, கண்ணகி மாதிரி நின்று அப்படி நீதி கேளு, உடைய அங்க எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டு வா வெளியில, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வா. ஏன் பதுங்குற? விளக்கம் தான் கேட்கறாங்க. எதுக்கு வெள்ளிக்கிழமை நிக்கி அப்படின்றதுக்காக போகாம இருக்கிறியா? சொல்லுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிக்கி கூட்டு சாயங்காலம் வரைக்கும் விசாரிச்சுட்டு ஓகே எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு வாங்கன்னு அப்படியே தூக்கும்போது ரிமாண்ட் பண்ண என்ன பண்றதுன்னு பயம் உங்களுக்கு. புரியுது இல்ல? அதனால இல்ல என்னுடைய வழக்கறிஞர் வருவார். சரி இந்த வாரம் வழக்கறிஞர், அப்புறம் அடுத்த வாரம் இல்லைண்ணே. அந்த அந்த சந்தேகம் இருக்கிறதும் உண்மைதானே. இப்ப விசாரணைக்குன்னு கூப்பிடுறாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அந்த ரிமாண்ட வச்சுக்கிட்டே மேலும் மேலும் வந்து வழக்கு போட்டாங்கன்னா காலம்புற சிறையில தானே இருக்கணும். போட்டு நீங்க தான் உண்மையானவர் ஆச்சு. இப்ப நான் ஒரு சாமானியன், சாதாரண இல்ல, அவருக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் என்னன்றேன் தம்பி, இதெல்லாம் என்ன கதையா இருக்குது? எனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. என் மேல ஒரு பெரிய அதிகாரி வந்து கடந்த ஆட்சியில என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கிட்டு போறாங்க. காவல் நிலையத்திலிருந்து எனக்கு ஏகலைவனுக்கு சம்மன் வந்துச்சு. தெரியுமா அந்த விஷயம்? ஆமா, நானும் பார்த்தனே. எனக்கு சம்மன் வந்துச்சு. நான் உடனே எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் வக்கீல் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்க முடியுமா? நாம தான் போனோம். நேராக போனேன். நடந்தது ஐயா, இதுதான் நடந்ததுங்க, ஏன்னா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி மீறி நீங்க என்ன செய்றீங்களா, நான் வழக்கை எதிர்கொள்றேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். புரியுதுல்ல? அப்புறம் அவங்க விசாரிச்சாங்க, அதில் உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு திரும்ப வழக்கு ரத்து பண்ணிட்டாங்க. இனி இந்த நேர்மை உனக்கு இல்லையே, ஏன் இல்லை? ஏன் ஓடி பதுங்குறீங்க? எதுக்கு பதுங்கணும் சொல்லுங்க? உங்களுக்கு புரியுது. பதிவு பண்ணிட்டாங்க, சம்மன் வந்திருக்கு, இப்போ ஆஜராக நேரில் சொல்லு. தாவேக அரசு போலி, இது வந்து பொய் வழக்கு போடுறதுக்குன்னே இருக்குது, நான் வந்து இந்த பரம்பரையில் வந்தவன், கண்ணகி பரம்பரையில், நீதி என்கிட்ட தவறாதுன்னு சொல்லிட்டு வாயேன்றேன். எதுக்கு ஓடுறீங்க? அங்கே ஓடி பெயில் ஓடுறீங்க. இங்கே இந்த மாதிரி தானே உங்க ஆட்சியில் எத்தனை பேர் அலக்கழிச்சிட்டு இருந்தீங்க, எத்தனை பேர் ஓடி பதுங்கிட்டு இருந்தான், எவ்வளவு பேரை நீங்க தூக்கி தூக்கி உள்ள வச்சுட்டு இருந்தீங்க, எவ்வளவு குடும்பம் ஓடி பதுங்கிட்டு பெயிலுக்கு சுத்திக்கிட்டு இருந்தது, கண்ணு மண்ணே தெரியாம ஆடினீங்க. இன்னைக்கு உனக்கு விளையது இல்லை, எல்லாமோ விலை வரணும்ன்ற தயவுதாட்சணை பார்க்க கூடாது. அப்போ அடுத்து இந்த பட்டியலில் இருக்கிற 3 பேரும் கைதாவது உறுதி. எனக்கு தெரிஞ்சு வர வாரத்துல இது ஒரு பெரிய பரபரப்பு செய்தியா வரும். இன்னும் பெரிய பட்டியல காத்துக்கிட்டு இருக்குது. நடக்கட்டும். இது போலியா பொய்யா வழக்கு பதிவு பண்றாங்கன்னா நீங்க போடுங்க, நீதிமன்றத்துக்கு அவங்களே இழுங்க. சரி, இந்த குட்டி குட்டி தலைகளை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில கைது செய்ய முயற்சிகள் நடக்குது. பெரும் தலையான ஸ்டாலின், உதயநிதி இவங்களுக்கு ஏதாச்சும் பிளான் வச்சுங்கிறாரா தெரியல. அந்த இடத்துக்குலாம் இது தம்பி, முதல்ல
பறக்கிறதுனாக்கா ரெக்கையை விட்டுடணும், அவ்வளவுதான். ஓகே, புரியுதுல? ஒரு சரியான இடத்துக்கு வந்தீங்க. நீங்க முடிங்க, நான் கேக்குறேன். ரெக்கையை வெட்டிட்டாங்கன்னா பறக்க முடியாது. இப்ப ரெக்கை வெட்டுற வேலை தான் நடக்குது. ஓகே, இதுதான் இது வந்து ஒரு ராஜதந்திரம் அரசியல். அந்த இடத்துலதான் இன்னொரு கேள்வியும் வருது. நீங்க கடந்த ஆட்சியில திமுகவில் நீங்க இந்த மாதிரி நிறைய ரெக்கையை வெட்டுற வேலையை பார்த்தீங்க. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு நடக்குது. என்ன நீங்க ஒண்ணு அப்ப அதிமுகவுக்கு பண்ணீங்க, அங்க இருந்து ரெக்கையை வெட்டுறன்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல சேர்த்துக்கிட்டு நீங்க எல்லாம் இன்னைக்கு இப்படி விளையுது. அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. கரெக்டா சொன்னீங்க. இப்போ வந்து ரெக்கையை வெட்டுற வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிறீங்க. இத வேற விதத்துல சொன்னா, திமுகவை பலவீனப்படுத்துற வேலைய தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அதிமுகவுல இருந்த பெரும் பெரும் தலைகளை எல்லாம் தாவேகா கட்சிக்குள்ள இழுத்தாச்சு. திமுகவோட கூட்டணி கட்சிகளை எல்லாம் இந்த பக்கம் இழுத்தாச்சு. ஆனாலும் திமுக வந்து இப்ப வரைக்கும் ஒரு வலுவான எதிர்கட்சியா தான் இருக்கு. சோ திமுகவோட அந்த கட்டமைப்பு பலத்தை உடைக்கிறதுக்காக அந்த சிற்றரசர்கள் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன தலைகளை குறி வச்சு தூக்குறாரு. அதுதான் தம்பி, அதுக்கு பேர் தான் ரெக்கையை வெட்டுறதுன்னு. அதான் பலவீனப்படுத்துறாரு. பலவீனப்படுத்துறது ஒண்ணு இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும், அவ்வளவுதான், வேற வழி இல்லை. அது நீங்க என்ன முன்னாடி ஒருத்தருக்கு செய்தீங்களோ பின்னாடி அது விளையுது, அவ்வளவு. உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட முடிக்கணும்னு திட்டமோ, ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு தான் அவங்க தேர்தலுக்குள்ளாரே வருவாங்க. நீங்க செய்தது தானே ஒன்னு உங்ககிட்ட இருந்து தானே கத்துக்கிட்டு வராங்க, இங்க தானே இருக்கிறாங்க, இங்க தானே பாக்குறாங்க. நீ என்ன செய்தீங்களோ அதே அதிகாரிகள் தானே உங்க இப்ப செய்யறாங்க, உங்ககிட்ட இருந்த அதிகாரிகள் தானே. ஆமா, அதே அந்த ரூட் எனக்கு தெரியும் சார், இன்னும் ஒரு 5 அடி நான் முன்னாடி போய் நிக்கிறேன்னு நிக்கிறாங்க இன்னைக்கு. அதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. என்ன ஒண்ணுன்னா, பேசுறதுக்கெல்லாம் வழக்கு, எழுதுறதுக்கெல்லாம் வழக்கு அப்படின்றது எனக்கு ஏற்புடையது இல்லை தாவேகா ஆட்சியில். இது வந்து எனக்கு அவங்க சரியா படலை. ஒரு பதிவு போடுறாங்க, அது சரியா தப்பா நீங்க கோர்ட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. இந்த வழக்குக்கெல்லாம் கைது பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. புரியுதுல உங்களுக்கு? இவங்க ட்விட்டர்ல எழுதுனதுக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க. அதுதான் சொல்ல காலின்னு ஒரு பையனை, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பையனை எங்கேயோ தர்மபுரியில இருக்கிற சின்ன கிராமத்துக்கு தேடி போய் கைது செஞ்சாங்க. என்னடான்னா ட்விட்டர்ல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக பதிவு போட்டாராம். கூட்டிட்டு போய் வச்சு ராத்திரி பூரா தூங்க விடாம அடிச்சாங்க. எனக்கு ஏற்புடையதல்ல. ஆனா அங்க காட்டுற அந்த வேகம், நீங்க சொன்ன மாதிரி இங்க ஒரு பக்கத்துல அதே மாதிரி ஒரு தம்பி வந்து வழக்கறிஞர் பிரிவு நாம் தமிழர் கட்சின்னு நினைக்கிறேன், அங்க ஒரு நிர்வாகி மேல புகார் கொடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி இப்படி பேசியிருக்கிறார் தொடர்ச்சியா அப்படின்னு தாவேகா மேல கொடுத்துருக்காங்க. இங்க சென்னை மாநகராட்சி கமிஷன்ல கொடுத்துருக்கோம், மற்ற இடத்துலயும் நடக்கும். எங்கேயும் ஒரு கைது கூட நீங்க பண்ணவே இல்லையே. அப்போ உங்களுக்கு எதிராக பேசுறவர்கள் மட்டும், உங்களுக்கு எதிராக யாரும் வாய் திறந்துடக்கூடாது, பேசிடக்கூடாது, எழுதிடக்கூடாது. உடனே அவர்கள் மீது உடனே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உடனே போய் கைதுன்றீங்களே, இது வந்து எனக்கு சரியான போக்காது. இது ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நீங்கள் நெரிச்சிட்டு நாளைக்கு உங்களுக்கும் பதில் கொடு, வாய் பேச முடியாமல் போயிடும். இன்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்படியே போயிடாது காலம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா உங்களுக்கு சார்பாக எவனும் பேசவும் முடியாது, எதிர்த்தரப்பை. ஏன்னா அவன் அப்புறம் அவதூறு வழக்குன்னு அவன் எடுத்துகிட்டு வந்துடுவான்ல. கரெக்ட். புரியுதில்ல உங்களுக்கு? இந்த போக்கை இது வந்து கண்டிக்கக்கூடிய, நீங்கள் வந்து இந்த கட்சிகளை தூக்குறீங்க, கைது பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடியது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா அது நீ சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு தானே ஆகணும். புரியுதுல? தண்ணி குடிச்சு நீ பாட்டுன்னு மக்கள் வரி பணத்தில் வாரி வயிற்று நிறைய அனுப்பிச்சு வச்சு சுற்றிக்கிட்டு இருப்ப, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா என்ன? அது நடந்தாகணும், அதை நான் மாற்று கருத்து இல்லை. மக்களுக்கு ஏதோ நல்லது நடந்தால் சரி, அது ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ பேசுறதுக்கெல்லாம் இந்த தாவேகா ஆட்சியில் வேக வேகமாக கைது. சமீபத்தில் போன வாரம் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர் பதிவு ஒன்று போட்டிருந்தார், தோழர். அவர் கொண்டு வந்து அது என்ன, அது சரி தவறுன்னு கோர்ட்டுக்கு போடு, கோர்ட் நடக்கட்டும். அதுக்கு இதுக்கெல்லாம் கைது பண்ணணும்னு அவசியமே இல்லையே. கொடுங்குற்றத்துக்கு, பெரிய கிரிமினல் வழக்குக்கு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நிறைய வழிமுறைகள்லாம் வந்துடுச்சு, சிறைச்சாலைகள்லாம் நிரம்பி வழியுது. அதனால் இதெல்லாம் நிறைய தளர்வு கொடுத்து எல்லாமே பண்ணிவிட்டு, அது இல்லாமல் கொடுங்குற்றம் தப்பி ஓடக்கூடியனா தெரிஞ்சான், ஆவணங்களை திருத்தக்கூடிய, சாட்சியங்களை மிரட்டக்கூடிய, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா தூக்கி உள்ள வைக்கும். இந்த மாதிரி பதிவு பண்ணுறவங்கள, பதிவர்கள்லாம் கொண்டு வந்து நீ வழக்கு போட்டு ஒவ்வொருத்தராக தூக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த கருத்துமே சொல்லக்கூடாது உங்களுக்கு எதிரான்றீங்களா? அச்சுறுத்துறீங்களா? ஆமா, அந்த கேள்வியும் இருக்கு. அந்த கேள்வி இருக்குதுல்ல, அச்சுறுத்துறீங்களா, மிரட்டுறீங்களா? எங்களை பற்றி நீ எதை சொன்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா பேசுவாங்க, எழுதுவாங்க. இது சரியில்லை அப்படின்னா வழக்கு பதிவு பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. கோர்ட்டில் வழக்கு நடக்கட்டும், வேகமாக நடத்துங்க. சிறப்பு வழக்கறிஞர் கூட போட்டு வேகமாக நடத்தி அவங்க தண்டனை வாங்கி கொடுங்க. அது அடுத்த முறை அந்த மாதிரி பார்த்துட்டா எவனும் பேச மாட்டான்ல. கண்டிப்பா. அதை விட்டு நினைச்சதுக்கெல்லாம் நீங்க கைது, அச்சுறுத்தல்னாக்கா அப்புறம் திமுகவுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. புரியுதுல்ல உங்களுக்கு? ஏற்கனவே ஒரு அதிருப்தி வந்துட்டு இருக்கு உங்க பேர்ல. நீங்க வந்துட்டு அதிமுகல யாரெல்லாம் ஊழல் குற்றவாளி, ஊழல் பெருசாலிகளோ, இந்த கரூர்ல இருந்தார்ல ஒருத்தர் விஜயபாஸ்கர், அவரு வந்து ஒரு பிரபலமான பஸ் ஸ்டாண்டு வர இடத்துக்கு பக்கத்துல இடத்த வாங்குறாரு. அது பெரிய பரபரப்பா வந்துட்டு இருந்தது. பினாமி பேர்ல எழுதி வைக்கிறாரு.
அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்குண்ணே. கேளுங்க, அது இல்ல பினாமி பேர்ல எழுதி வச்சுட்டு எழுதி வாங்கினவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய மனைவி பேர்ல மகளுக்கும் வந்து கிஃப்ட்னு கொடுத்துட்டான். சூப்பர். விற்கிறதா இருந்தா தான் இவர் வரணும், அங்க சிக்கல் வரணும். அவனை தூக்கிட்டு வந்து அடிச்சு இது வழக்கு இருக்குது. வழக்கு இருக்குது. அடிச்சு சித்திரவதை பண்ணி அவங்க மனைவி எல்லாம் பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து அதை எழுதி கொடுக்க சொல்லி அதை வாங்குறதுக்குன்னு ஒரு ஆள், அந்த வாங்குற ஆளுக்கு பினாமி பணமே இவனுங்க எல்லாம் செய்யுது. அந்த டாக்குமெண்ட் காணாமல் போச்சு அப்படின்னு இங்கே லோக்கலில் இருக்கிற போலீஸ் வில்லிவாக்கம்னு நினைக்கிறேன், அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு டாக்குமெண்ட் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கி அதை வச்சுட்டு இப்போ புது டாக்குமெண்ட் போட்டு இவ்வளவும் பண்ணதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயிலுக்கு போனது தான் மிச்சம். இவங்க தப்பிச்சுக்கினாங்க. இப்போ அதே கோஷி உங்ககிட்ட வந்து நிற்கிது. அந்த வழக்கு ஒண்ணு இருக்குது, நடத்த போறது நீங்க அந்த வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட இந்த பக்கம் வந்திருக்கலாம்ல. அதான் உங்க பக்கம் போலீஸ் இருக்குது, உங்க பக்கம் தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் இருக்கிறாங்க. எப்படி நடக்கும் இந்த வழக்கு? இன்வெஸ்டிகேஷன்ல முடிஞ்சு போயிடுமே. புரியுதுல்ல உங்களுக்கு? புரியுது. அப்ப நீங்க ஊழல் பண்ணுங்க, ஆனா எங்க கூட இருந்து பண்ணுங்க. ஓகே, அதான் இப்ப அர்த்தம். புரியுதுல்ல? இப்ப இந்த விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை விராலிமலை இருக்கிறார்ல, அவரையும் சரி அவர் மேலே அந்த வழக்கு ஊழல் வழக்கு இருக்கு. இன்னும் மற்றவங்க மேலே இந்த வழக்கு, யாரும் வழக்கு இல்லாத ஒருத்தர் கூட இல்லை, அத்தனை பேரும் உங்க பக்கம் கூப்பிட்டு வச்சுட்டு இருக்கிறீங்களே எப்படி? அதெல்லாம் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு வழக்கை போட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறீங்க. என்ன காரணம்னா நீங்களே என் பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களை விட்டுருவேன். அதான அர்த்தம்? அப்படி இருக்கலாம். ஊழலுக்கு எதிராக அப்படின்னாக்கா அந்த ஊழல் இங்கேயும் இருக்குது சாமி, இந்த ஆளுங்களையும் வச்சுட்டு இருக்கிறீங்களே கூட, எப்படி? இப்போ வழக்கை சீக்கிரமா முடிச்சு 6 மாசம் அவகாசம் கூட என்ன இப்போ கெட்டு போச்சு? வழக்கெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா முடிச்சிருவான், கவர்மெண்ட் தானே, முடிச்சுட்டு நிரபராதி அப்பா வெளியில வந்துட்டாங்க, வா போதே என் கூட சேர்ந்துக்கோ. இப்படிப்பட்ட தூய்மையானவர் தான் இந்த திமுக ஆட்சியில் பொய் வழக்கு போட்டிருந்தாங்க, நாங்க வந்து நிரபராதி, இப்போ நிரபராதியா எங்க பக்கம் வச்சுட்டு இருக்கிறோம்னு பேசிக்குங்க. ஓகே, புரியுது இல்லை? அதை விட்டுட்டு நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லதும் நடக்குது, இந்த பக்கம் 2 மடங்கு கெட்டதும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஏற்கனவே அதிமுக வந்து கொண்டு வந்து வச்சுங்கிற ஆட்கள் மேலே விமர்சனம் இருக்குது. அதை தாண்டிட்டு நான் தூய ஆட்சி கொடுப்பேன்றீங்க, இந்த பக்கம் நான் வழக்கு போட்டு இவங்களெல்லாம் கைது பண்ணுற பட்டியல் நெருங்கிக்கிட்டு இருக்குது. கைது பண்ணி சொத்தை கொண்டு வந்தாங்கன்னா சந்தோஷம், நம்ம கொண்டாடுவோம், முன்னாடி சொல்லிட்டோமே. அது இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த பக்கம் வந்துருங்க சார் அப்படின்னு நீங்க மறைமுகமா மிரட்டுறீங்கன்னு அர்த்தம். சரிண்ணே, பல கருத்துக்களை விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.